நம்ம லேப்டாப்பில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ரேம் அப்கிரேட் பண்ணுவோம், இல்லைனா NVMe SSDக்கு அப்கிரேட் ஆகும். அதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே அப்கிரேட் பண்ண முடியாது. அதுவே டெஸ்க்டாப்பாக இருந்தால் CPU அப்கிரேட் பண்ணலாம், GPU அப்கிரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணி நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஆனால் லேப்டாப்பில் இன்னும் ஒரு வழி இருக்குது. அதாவது நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டரை யூஸ் பண்ணுறதுனாலேயே நம்மளுடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதோட பெஞ்ச் மார்க்கையுமே காட்ட போகிறேன். அதே வேளையில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையுமே நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல நம்ம பெஞ்ச் மார்க்கை பார்ப்போம். பெஞ்ச் மார்க்கில் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பெஞ்ச் மார்க்கில் எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணாமல் என்னோட லேப்டாப் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு FPS வந்துச்சு, அதே வேளையில் எக்ஸ்டர்னல் மானிட்டர் மட்டும் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு FPS கொடுத்தது அப்படிங்கிறத நான் சைட் பை சைடாக முதல்ல காட்டுறேன். அதை பார்த்ததுக்கப்புறமா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஃபேவரட்டான GTA 5லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பெஞ்ச் மார்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷனை சொல்கிறேன். என்னோட லேப்டாப் புது லேப்டாப்லாம் கிடையாது, கொஞ்சம் ஓல்டு தான். i5 9th Gen GTX 1654GB 16GB DDR4 RAM இருக்குது. இந்தலோட NVMe SSDல தான் இந்த கேம்ஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம GTA 5ஓட பெஞ்ச் மார்க்கை பார்ப்போம். ஸோ இங்கே GTA 5ஓட பெஞ்ச் மார்க்கை பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் மானிட்டரில் நம்மளால் அப் டு 40 FPS வரைக்குமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியுது. இது கிட்டத்தட்ட நாம ஒரு கிராஃபிக்ஸ் கார்டில் இருந்து இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்டேட் ஆனால் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் கொடுக்குமோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஆவரேஜாக கால்குலேட் பண்ணால் கூட 15லேருந்து 20 FPS வரைக்குமே நம்மளால் இங்கே அதிகமாக எடுக்க முடியுது எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்போ GTA 5 பார்த்துட்டோம். இப்போ நாம நெக்ஸ்ட் கேமாக கவுண்டர் ஸ்ட்ரைக்கை பார்க்கலாம். இது ஒரு காம்படிட்டிவ் கேம். ஸோ காம்படிட்டிவ் கேம்ஸில் இது எந்த அளவுக்கு FPS டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இங்கே கவுண்டர் ஸ்டிக்கை பார்த்தோன்னா FPS ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில சுச்சுவேஷனில் அப் டு 100 FPS வரைக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இந்த FPS டிஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை இந்த காம்படிட்டிவ் கேமை பொறுத்த வரைக்குமே. இங்கே ஸ்மோக்கில் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் FPS கம்மியாக இருக்குது. ஸ்மோக்கில் என்ட்ரான இமீடியட்டாகவே எக்ஸ்டர்னல் மாட்டரில் ரொம்பவே அதிகமாகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 FPS தான் ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கால்குலேஷன் பண்ண முடியும். மற்றபடி சில சுச்சுவேஷனில் எல்லாம் ரொம்ப அதிகமான FPS டிஃப்ரெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ அடுத்த கேமாக அசாசின் கிட்டை பார்ப்போம். هي سنبمريت سن أنا مستفر That's it. ஸோ இங்கே அசாசின் கிட் வல்கலாவை பொறுத்த வரைக்குமே என்னால் 8 FPS ஆவரேஜாக எடுக்க முடியுது. இது ஆவரேஜ் FPS தான், மேக்ஸிமமாக கிடச்ச FPS கிடையாது. ஆவரேஜாகவே 8 FPS டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் இந்த பெஞ்ச் மார்க்கை மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 FPS வரைக்குமே ஆவரேஜாக இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஸோ நான் இதை தவிர இன்னும் சில கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன். ரேசிங் கேம்ஸ், இன்னுமே அபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் அதெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன். ப்ளே பண்ணி பார்த்ததில் கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் மானிட்டரில் அதிகமான FPS என்னால் எடுக்க முடியுது. ஆவரேஜாக ஒரு 20 FPS ஆகுது என்னால் எடுக்க முடியுது. ஸோ இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் நாம எக்ஸ்டர்னல் மானிட்டரில் கனெக்ட் பண்ணும்போது எதுக்காக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப் எடுத்தோம்னா அதில் இன்டெகிரல் கிராஃபிக்ஸும் இருக்கும், அதே வேளையில் DGPயும் இருக்கும். அதாவது ஒரு NVIDIA கிராஃபிக்ஸ் இருந்தால் இன்டெல் கிராஃபிக்ஸுமே இருக்கும், அதே வேளையில் AMD கிராஃபிக்ஸ் இருந்தால் இன்டெல் கிராஃபிக்ஸ் இல்லைனா AMD கிராஃபிக்ஸுமே இருக்கும். 2 கிராஃபிக்ஸுமே இருக்கனால இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, NVIDIA சைடில் NVIDIAவோட ஆப்டிமைஸ்னு சொல்லுவாங்க, AMD சைடில் AMDயோட சுவிச்சபிள் கிராஃபிக்ஸ் இல்லைனா டைனாமிக் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுன்னா, நம்மளோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும். அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம் இல்லைனா நார்மலாக ப்ரௌசிங் பண்ணுறோம், அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா இது இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணும். அதாவது நம்ம CPUவில் வர அந்த கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணும். ஏன்னா அந்த கிராஃபிக்ஸை இந்த ஒர்க்குக்கு போதுமானது தான். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா பவர் சேவிங் ஆகுது, நமக்கு பேட்டரி லைஃப் இன்னுமே அதிகமாக கிடைக்கும். அதே வேளையில் ஹீட்டுமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதுவே நாம் ஒரு கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லைனா ஒரு வீடியோ ரெண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகி கிராஃபிக்ஸ் கார்டோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், பேட்டரி லைஃப் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஹீட்டுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே பவர் சேவிங் பண்ணுறதுக்காக தான் இப்படி யூஸ் பண்ணுறாங்க. NVIDIA சைடில் இதை ஆப்டிமைஸ்னு சொல்கிறாங்க. இது சாஃப்ட்வேர் ஃபீச்சர்லாம் கிடையாது, இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஆனால் சில லேப்டாப்ஸில் இதை ரிமூவ் பண்ணலாம். கொஞ்சம் ஹையண்டான லேப்டாப்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா மேனுஃபேக்சரர் எல்லாமே அவங்களே அவங்க லேப்டாப்பில் இந்த ஆப்ஷனை கொடுக்குறாங்க. நம்ம பயோஸில் போனோம்னா இந்த ஆப்டிமைஸை டிசபிள் பண்ண முடியும். சில மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே ஆசூஸ் அப்புறமா ரேசர் இவங்க எல்லாம் சாஃப்ட்வேர்லேயே இந்த ஆப்ஷனை கொடுக்குறாங்க. நம்ம சாஃப்ட்வேர்லேயே இந்த கிராஃபிக்ஸை ஸ்விட்ச் பண்ண முடியும். அதாவது இந்த கிராஃபிக்ஸ் கார்டை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு எனபிள் பண்ண முடியும். ஸோ இன்டெகிரல் கிராஃபிக்ஸ் ஃபுல்லாகவே டிசபிள் ஆகிடும். ஸோ அதுக்கு வேலையே இல்லை, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம்,
அதான் கிராஃபிக்ஸ் கார்டிலேருந்து பவரை எடுக்குது. அப்புறமா எதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டரை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அதிகமான FPS கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே அது கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஸ்விட்ச் ஆனாலுமே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு அப்புறமா CPU அது ரெண்டோட பவருமே சேர்ந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வழியாக தான் டிஸ்பிளேக்கு போகும். ஸோ அந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வழியாக போகிறதுனால தான் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். சில கேம்ஸ் எல்லாம் இந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வழியாக இந்த டேட்டா போகிறதுனால பாட்டில் நெக் கூட ஆகும். அதனால தான் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. இங்கே நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டரை HDMI கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த HDMI கேபிள் டேரெக்டாக கிராஃபிக்ஸ் கார்டோட ஸ்லாட்டில் தான் போய் ப்ளக் ஆகும். ஸோ அங்கே என்ன ஆகும்னா, இந்த IGPU அதாவது இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ்க்கு வேலையே கிடையாது. அது சுத்தமாக டிசபிள் ஆகிடும். டேரெக்டாக நம்ம கிராஃபிக்ஸ் கார்டில் இருந்து தான் அவுட்புட் எடுப்போம். அதனால தான் நமக்கு அதிகமான FPS கிடைக்குது. அங்கே எந்த ஒரு பாட்டில் நெக்குமே இருக்காது. ஸோ நான் இன்னும் ஒரு வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மேபி புரியாதவங்களுக்கு. நாம் எந்த ஒரு மானிட்டருமே கனெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, கிராஃபிக்ஸ் கார்டோட பவர் நம்ம இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வழியாக போய் நம்ம டிஸ்பிளேக்கு வரும். ஸோ அந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா, FPS கம்மியாகும், பாட்டில் நெக் வரும். அதே நாம ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டரை கனெக்ட் பண்ணும்போது அது டேரெக்டாக நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோட ஸ்லாட்டில் கனெக்ட் ஆகும். அந்த டைமில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸுக்கு அங்கே வேலையே கிடையாது. டேரெக்டாக கிராஃபிக்ஸ் கார்டோட ஸ்லாட்டில் இருந்து தான் எக்ஸ்டர்னல் மானிட்டருக்கு பவர் போகும். ஸோ அதனால் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். அங்கே பாட்டில் நெக்குக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் இப்படி பண்ணும்போது நீங்கள் லேப்டாப் டிஸ்பிளே அப்புறமா எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே ரெண்டையுமே ஆனில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியான FPS தான் கிடைக்கும். ஏன்னா அங்கே இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸுமே ஆனில் தான் இருக்கும். ஏன்னா லேப்டாப்போட டிஸ்பிளே ஆனில் இருக்குது. நீங்கள் எக்ஸ்டர்னல் மானிட்டரை கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் லேப்டாப்போட டிஸ்பிளேயை டிசபிள் பண்ணணும். அதாவது செகண்டரி மானிட்டரில் மட்டும் தெரிகிற மாதிரி வைக்கணும். இல்லைனா லேப்டாப்போட லிட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஆனால் சில லேப்டாப்பில் எல்லாமே அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணால் மேபி ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்லோவாகும். ஸோ எப்போவுமே முடிஞ்ச வரைக்குமே செகண்டரி டிஸ்பிளேயில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சா மட்டும் போதும் நமக்கு மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே வேளையில் இது எல்லா லேப்டாப்லேயும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்கள் லேப்டாப்பில் கண்டிப்பாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும், இருந்தால் தான் ஒர்க் ஆகும், மற்றபடி ஒர்க் ஆகாது. நார்மலான ஒரு லேப்டாப்பில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த லேப்டாப்பில் அப்படி எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா அதில் எப்படியுமே இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. டெடிக்கேட்டடாக ஒரு NVIDIA GPU இல்லைனா ஒரு AMD GPU இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மானிட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களால் அதிகமான FPS எடுக்க முடியும். அதே வேளையில் உங்ககிட்ட ரொம்ப ஹையண்டான ஒரு லேப்டாப் இருக்குன்னா உங்கள் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஆசூஸோட ஆர்டினரி கிரேடில் இந்த ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. இல்லைனா உங்கள் பயோஸை கூட செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் இந்த NVIDIAவோட ஆப்டிமைஸை டிசபிள் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிசபிள் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் கம்மியாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்குமே மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட லேப்டாப் டிஸ்பிளேலேயே கிடைக்கும். ஸோ இந்த NVIDIAவோட ஆப்டிமைஸ் நம்ம லேப்டாப்பில் இருக்கனால தான் கம்மியான FPS லேப்டாப்போட டிஸ்பிளேல கிடைக்குது, எக்ஸ்டர்னல் மானிட்டரில் அதிகமான FPS கிடைக்குது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இருந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.